அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ரெண்டாயிரத்தி 26 தேர்தலில் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றணும். திமுக தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. 2026 தேர்தலில் தாவேகாவுக்கும் திமுகவும் தான் போட்டிங்கிறத அவரு டிக்ளேர் பண்ணிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த எதிரியை நோக்கித்தானே அவர் தன்னுடைய தாக்குதலை தொடுக்க முடியும். திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஊழலும் சுரண்டலும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இவங்களும் பெரியாரை ஆதரிக்கிறவங்க அப்படிங்கிற பார்வையில நீங்க திமுகவை அரவணைக்கவோ ஆதரிக்கவோ முடியாது. நீங்க பெரியாரை ஆதரிக்கிறீங்க, கரெக்ட் தான். அதுக்காக பெரியார் பேரை சொல்லிட்டு ஏன் கொள்ளையடிக்கிறீங்கிற ஒரு கேள்வியை கேட்டு தானே ஆகும். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ரொம்ப வெளிப்படையா, ரொம்ப டேரிங்கா வைக்கிறாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, விஜய் அப்படி சொல்றது பொய்யான குற்றச்சாட்டு அல்லது ஒரு அவதூறான குற்றச்சாட்டாக இருக்கும் பட்சம் திமுக அரசு விஜய் மீது வழக்கு தொடுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இந்த சார்பட்டா பரம்பரை படத்துல சொல்லுவாங்க, ஏரி அடிக்க பிலா இது நம்ம காலம் சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இந்த ஈரோடு மக்கள் சந்திப்புல திமுக விடாம ஒரு 30 நிமிஷம் அடிச்சு பேசியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய இந்த ஸ்பீச்சை? என்னுடைய பார்வையில சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பல நேர்காணல்ல சொன்னதுதான், அந்த கரூர் சம்பவத்தினுடைய அந்த தாக்கம், அந்த கோபம், அதனுடைய வெளிப்பாடு தான் விஜயினுடைய ஈரோடு பொதுக்கூட்ட பேச்சு. கரூர் சம்பவத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பல்வேறு தகவல்கள் இருக்குது. அது ஒரு விபத்து, சதி அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் சில பேர் இது இல்லை, இது ஒரு முழுமையான ஒரு விபத்து தான், இதில் எந்த சதி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்புகிற கூட்டம் இருக்குது. அதே நேரம் சில பேர் என்னென்னா, இல்லை பல ஊரில் அவர் மக்களை சந்திச்சிருக்காரு, அங்கே ஏற்படாத ஒரு விஷயம் கரூரில் மட்டும் எப்படி ஏற்பட்டது, இதுக்கு பின்னால் செந்தில் பாலாஜி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறவர்களும் இருக்காங்க. இப்போ மற்றவர்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறாங்க என்பதை விட விஜய் அதை எப்படி பார்க்குறாருங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் நான் கேள்விப்பட்ட வகையில் விஜய் கரூர் சம்பவத்தை வெறும் விபத்தாக மட்டும் நினைக்கவில்லை. அது ஒரு 100% உண்மை. பிற்காலத்தில் விஜய் அதை எங்கேயாவது பதிவு பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்போ என்னென்னா, அங்கே நடந்தது நம்மளுடைய அரசியல் பயணத்தை முடக்குவதற்காக திமுகவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா ரொம்ப அழுத்தமாக நம்புகிறாரு. அதே நேரம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வலுவான ஆதாரம் இல்லை. இருந்திருந்தால் ஊடகங்களை சந்தித்து சொல்லியிருக்கலாம், அல்லது ஒரு நீதிமன்றத்தை அணுகியிருக்கலாம், அல்லது காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கலாம். பட் அந்த மாதிரியான எந்த ஆதாரமும் இல்லைங்கிறதுனால அவரால் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேச முடியல. பட் அதே நேரம் அவர் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய அசைன்மெண்ட் இருக்குது, ஒரு பெரிய கை இருக்குது அப்படின்னா அவர் ரொம்ப அழுத்தமாக நம்புகிறாரு. ஸோ அப்போ அவருக்கு உள்ள அந்த கோபம் இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ளே ஒரு தீ மாதிரி அப்படியே கனன்றுக்கிட்டே இருந்ததாக தான் நான் நினைக்கிறேன். அதுதான் ஈரோட்டு மாநாட்டில் ஒரு ஆக்ரோஷமான பேச்சாக வெளிப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜய் கிட்டத்தட்ட ஒரு 60 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலேயுமே இவ்வளவு டெசிபலில் அவர் ஆக்ரோஷமாக பேசி நம்ம கேட்டதே இல்லை. சினிமா வசனமும் கேட்டதில்லை, இது வரைக்கும் அவர் எந்த பொதுக்கூட்டத்திலையுமே இப்படி பேசுனதில்லை. அது திமுக மேலே பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு கோபத்தில் ஒரு ஆவேசம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த பேச்சிலேயே புரிஞ்சிக்க முடியுது. முக்கியமாக அந்த திமுகவே ஒரு தீய சக்தி அப்படின்னு பிராண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவரை மீறி எமோஷ்னலாகி அந்த தீய சக்தின்னு ரிப்பீட் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது விஜயினுடைய அந்த கோபம் வெளிப்பட்டதாக தான் நான் பார்க்குறேன். இப்போ எப்பவுமே விஜய் திமுகவை தான் அந்த தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்ற விமர்சனமும் வந்துட்டே தானே சார் இருக்கு இப்போவும்? ஏங்க அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாருங்க. எனக்கு 2026 தேர்தலில் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றணும், திமுக தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. எல்லாத்துக்கும் மேலே 2026 தேர்தலில் தாவேகாவுக்கும் திமுகவும் தான் போட்டிங்கிறத அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த எதிரியை நோக்கித்தானே அவர் தன்னுடைய தாக்குதலை தொடுக்க முடியும். இந்த சைடில் இருக்கிற இந்த உதிரிகள், நாம் தமிழர் கட்சி போன்ற இந்த சில்லுண்டுகளை பற்றியெல்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ நிச்சயமாக ஒரு கவனச்சிதறல் ஏற்படும். என்னடா இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லையா, எல்லாரையுமே திட்டிக்கிட்டு இருக்காருன்னு கூட மக்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இதுவே மக்களவை தேர்தலாக இருந்தால்
விஜயினுடைய தாக்குதல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜகவை நோக்கி தான் இருக்கும். இது வந்து நான் அனுமானமாக சொல்லலை, விரைவில் நடக்க போகிறேன். இன்னும் 2 வருடங்களில் ஒரு மக்களவை தேர்தல் வரப்போகுது. அன்னைக்கு விஜய் என்ன பேசுகிறாருங்கிறத நீங்கள் பாருங்கள். முழுக்க முழுக்க அவர் பாஜகவை தான் பேசுவார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவை ஒரு விமர்சனம் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் இவர் திமுகவெல்லாம் பேசவே மாட்டேன்றாரு, பாஜக மட்டும் திட்டிக்கிட்டு இருக்காருன்னு கூட சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இந்த களத்தில் என்ன நடக்க போகுது, யாருக்கு போட்டி அப்படிங்கிறது தானே ஒருத்தருடைய விமர்சனத்தை தீர்மானிக்கும். சும்மா எல்லாரையுமே திட்டிக்கிட்டே இருக்க முடியாது. பட் அதே நேரம் இன்னொரு யதார்த்தத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும். என்னன்னா, இப்போ 2026 தேர்தலில் ஒரு பக்கம் தாவேகா, இன்னொரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி, இவங்களுக்குள்ள தான் பெரிய போட்டி. இதில் நாம் தமிழர் கட்சி நம்ம கொண்டு வர வேணாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உதிரி கட்சி தான். அவங்களுக்கு வந்து இந்த 8% ஓட் பேங்க் இருக்கே சார், அதை நம்ம ரொம்ப நாளைக்கு பேசிகிட்டு இருக்க முடியாது. 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அந்த சாயமும் வெளுக்க போகுது. நம்ம ஏற்கனவே சொன்னது அந்த 36 லட்சம் வாக்குகளில் கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகள் வந்து விஜய்க்கான வாக்குகள் தான். விஜய்க்கு விழ வேண்டிய இன்றைய தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாமல் நாம் தமிழர் கட்சிக்கு போட்ட வாக்குகள் தான் அது. இன்னொன்று, அதிமுகவும் திமுகவும் கடந்த காலங்களில் விஜயுடைய திரை வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய இடையூறை பண்ணியிருக்காங்க. அப்போ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவும் எதிரி தான், திமுகவும் எதிரி தான். அப்போ யாருக்குடா ஓட்டு போடுறதுன்னு பார்க்கும்போது அன்றைக்கு விஜயினுடைய தோழனாக தன்னை காட்டிக்கொண்ட சீமானுடைய பேச்சை நம்பி அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. இதுக்கு ஒரு பெரிய உதாரணமே சொல்லலாம். நேற்று அந்த ஈரோடு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கிட்ட வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, கடந்த காலத்தில் ஒரு முறை அதிமுகவுக்கு போட்டேன், போன தேர்தலில் நாம் தமிழருக்கு போட்டேன், இந்த முறை விஜய்க்கு தான் போடுவேன் அப்படின்றாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் வாக்குகள்லாம் விஜயை நோக்கி போகுது. அதனால் நம்ம இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பிளேயராக கணக்கில் எடுக்கிற வேண்டியது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போது இந்த தேர்தலில் அதிமுக திமுக 2 பேர் வந்து ஒரு பலமான எதிரிகள். அதாவது விஜயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தேர்தல் களத்தில் நிற்கும் போது நீங்கள் வெறுமனே திமுகவை மட்டுமே விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ மக்களுக்கு என்ன தோணிடும் அப்படின்னா, அப்போ திமுக மட்டும்தான் தீய சக்தி, அதிமுக வந்து ஒரு தூய சக்தி போல இருக்குன்னு மக்களை அங்கே ஓட்டு போட போயிடுவாங்க. நீங்கள் என்னன்னா 2 பேரையும் சமமாக பாவிக்கலை அப்படின்னாலும் திமுகவை ஒரு 75%, ஒரு 25% அதிமுகவை நீங்கள் விமர்சனம் பண்ணணும். அப்போ தான் மக்களுக்கு அப்போ 2 பேருமே தப்பானவங்க, நம்ம வாக்குகளை தாவேக்காக போடுவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்து மக்கள் வருவதற்கு அது ஒரு வசதியாக இருக்கும். அதை விட்டு நீங்கள் திமுகவை மட்டுமே திட்டினா இவர் ஏதோ ஒரு வன்மத்தில் திட்டுறாருப்பா அப்படின்ட்டு அந்த ஓட்டை வந்து அதிமுகவுக்கு போடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் விஜய் வந்து இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நேற்றைய இந்த மக்கள் சந்திப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அதில் முக்கியமான விஷயம் வந்து நான் வந்து சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது அப்படின்றத வந்து ஆணித்தரமாக வந்து சொல்லியிருந்தார். மக்கள் காசை மக்களுக்கு செலவு பண்ணுறது என்னங்க இலவசம், அதில் வந்து பண்ணிட்டு வர ஓசின்னு வர சொல்கிறீங்க, இந்த மக்களுக்காக நான் வந்து நிற்பேன் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாகவே இந்த அரசு வழங்குகிற இலவச திட்டங்கள் குறித்து 2 மாதிரியான பார்வை இருக்குது. ஒன்று என்னென்னா, நீங்கள் மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து அவங்கள வந்து ஒரு கையேந்தும் நிலையிலேயே வச்சுறீங்களே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா, அரசுக்கு வேணா வருவாய், அரசுடைய பணம்ங்கிறதே மக்களுடைய பணம் தானே, மக்கள் கொடுத்த பணத்தை இவர்கள் மக்களுக்கே திருப்பி கொடுக்குறாங்க, அதனால் கொடுத்தால் என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ சீமான் போன்றவர்கள்லாம் இந்த இலவச திட்டங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ விஜயும் பார்த்திங்கன்னா இந்த இலவசங்கள் குறித்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் விமர்சனம் பண்ணதை வச்சு இவரும் பார்த்திங்கன்னா இந்த இலவச திட்டங்களுக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணுற வேலை நடந்தது. ஆரம்பத்தில் விஜய் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இன்றைக்கி தேர்தல் நெருங்குகிற இந்த நேரத்தில் இங்கே பாருங்கள், மக்களுக்கு வந்து அரசு இது கொடுக்குதில்ல, மகளிர் உதவித்தொகை, இலவச பேருந்தெல்லாம் விஜய் எதிர்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் ஒரு பெரிய அளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு அப்படின்னா அது விஜய்க்கே வந்து நெகட்டிவாக மாறிடு. என்னடா அது நமக்கு 1000 ரூபா கொடுக்குறதே இவர் எதுக்குறாரு அப்படின்னு மக்கள் நினச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் தனக்கு மக்களோடு உரையாடுகிற வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் இந்த விஷயங்களை வந்து அவர் தெளிவுபடுத்துறாரு. ஸோ இப்போ இதன் மூலம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, விஜயை பொறுத்தவரை இந்த இலவச திட்டங்களுக்கு எதிரானவர் கிடையாது. எதிர்காலத்தில் விஜயே ஒருவேளை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அவரும் இலவசங்களை கொடுப்பார், இன்றைக்கு கொடுக்குற இலவச திட்டங்களை அவரும் வந்து தொடருவார் அப்படிங்கிற
ஒரு நம்பிக்கையை கொடுக்குற விஷயமா தான் அந்த பேச்சை நாம் எடுத்துக்கணும். இப்போ விஜய் அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் தொடர்ந்து வந்து திராவிட தலைவர்களை தான் முன்னிறுத்திட்டு வராரு. எங்கேயுமே இங்கே தமிழ் தேசிய தலைவர்கள் பற்றி எங்கேயுமே பேச மாட்டாரு, முன்னிறுத்த மாட்டாரு சொல்லிட்டு அந்த விமர்சனமும் வருது. அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் கட்சி தொடங்கும் போதே அவர் சொல்லிட்டாரு, திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களுடைய 2 கண்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து ஒருத்தர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது அல்லாமல் எல்லா நேரத்துலையுமே நீங்கள் இதை பேலன்ஸ் பண்ணி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. இப்போ ஒரு திராவிடம் சார்ந்த ஒரு விஷயத்தை பேசும்போது அடடா தமிழ் தேசியவாதிகள் கோச்சுக்குவாங்களா, அப்போ அது குறித்து 2 வார்த்தை பேசிடுவோம் அப்படின்லாம் நம்ம பேச முடியாது. இது ஒன்றும் சினிமா விழா இல்லை. பராசக்தி விழாவில் வந்து சிவகார்த்திகேயன் பேசுகிறாரு, நான் வந்து இப்போ ஜெயம் ரவி என்னை பற்றி பாராட்டி பேசினாரு, நான் திருப்பி அவரை பாராட்டலை அப்படின்னா யூடியூப்பில் வந்து இப்படியெல்லாம் தலைப்பு போட்டுருவாங்க, சிவகார்த்திகேயனை பாராட்டிய ஜெயம் ரவி அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் அப்படின்னு நெகட்டிவாக டைட்டில் வச்சுருவாங்க, அதனால நான் ஒரு 2 வார்த்தை பேசுகிறேன் அப்படின்னு ஜெயம் ரவி அவர் பாராட்டி பேசுகிறாரு. இது சினிமாவுக்கு வேணால் செட் ஆகுமே தவிர நீங்கள் ஒரு அரசியல் மேடையில் இப்படியெல்லாம் பேலன்ஸ் பண்ணி பேச முடியாது. ஆண்களை பற்றி பேசிட்டோம், அடுத்த 5 நிமிஷம் பெண்களை பற்றி பேசுவோம், அப்புறம் இந்துக்களை பற்றி பேசியாச்சு, அடுத்த 5 நிமிஷம் முஸ்லீம்களை பற்றி பேசுவோம் அப்படின்னா அது பெரிய ட்ராமாவாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பேச்சை வந்து நம்ம விஜய்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவர் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிறாரு, அது குறித்து அவர் பேசுகிறாரு. இப்போ ஈரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி பேசாமல் ஒரு கூட்டம் நடத்திட முடியுமா? இல்லை அப்படி கூட்டம் அப்படி நடத்தினா, அப்படி ஒரு சொற்பொழிவாற்றினா அந்த பேச்சு வந்து ஒரு முழுமையாக இருக்குமா? ஏன்னா இன்னொன்று, தமிழக அரசியலில் வந்து நீங்கள் தவிர்க்க முடியாத தலைவர் வந்து பெரியார். பெரியாரை வந்து மறைத்து விட்டோ மறந்து விட்டோ கடந்தோ நீங்கள் வந்து போயிட முடியாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய சறுக்களையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையாகவும் மாறிடும். இதெல்லாம் விஜய் புரிஞ்சுக்கிட்டு தான் பெரியாரை வந்து தூக்கி பிடிக்கிறாரு. இப்போ சீமானுக்கு பயந்துக்கிட்டு பெரியாரை வந்து புறக்கணிக்க முடியுமா? அதனால் அந்த மாதிரி சொல்கிற விமர்சனமே ஒரு சரியான விமர்சனம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி பெரியார் பேர் சொல்லி வந்து கொள்ளையடிக்கிறவங்க எல்லாருமே எங்களுடைய அரசியல் எதிரின்னு வந்து சொல்கிறாரு. இதை எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, அது வந்து சரியான கருத்து தானே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவராக வச்சுருக்காரு. திமுகவும் பார்த்தீங்கன்னா பல இடங்களை வந்து பெரியாரை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. கடந்த காலங்களில் திமுக பெரியாருக்கு எதிராக செயல்பட்டதெல்லாம் வரலாறு. ஆனால் இன்றைக்கு பெரியாரும் பெரியாரியமும் இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் இந்த வலதுசாரிகளுக்கு பதிலடி கொடுக்குற ஒரே தத்துவம் வந்து பெரியாரியம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி பெரியாரியத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஊழலும் சுரண்டலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இவங்களும் பெரியாரை ஆதரிக்கிறவங்க அப்படிங்கிற பார்வையில் வந்து நீங்கள் திமுகவை அரவணைக்கவோ ஆதரிக்கவோ முடியாது. நீங்கள் பெரியாரை ஆதரிக்கிறீங்க, கரெக்டு தான், அதுக்காக பெரியார் பேரை சொல்லிட்டு ஏன் கொள்ளையடிக்கிறீங்கிற ஒரு கேள்வியை கேட்டு தானே ஆகணும். ஸோ அதைத்தான் விஜய் செய்கிறதா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி விஜய் அவர்கள் மேலே நிறைய இந்த விமர்சனம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் இவ்வளோ நேரம் தான் பேசுகிறாரு, 8 நிமிஷம் பேசுகிறாரு, 9 நிமிஷம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பேசணும், இந்த சினிமா டைலாக் தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ன மாதிரி விமர்சனம் வந்தது. ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல போய் பேசுகிறாரு, என்னோட கேரக்டரே வந்து புரிஞ்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொன்னது வந்து விஜய் அவர்கள் ஒரு நக்கல் அடித்து பேசியிருக்காரு. இதை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இதை முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சினிமாவின் தாக்கத்தை வந்து எங்கேயுமே தவிர்க்க முடியாது. அரசியல் களத்தில், அரசியல் மேடைகளில், அரசியல்வாதிகளின் பேச்சில் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையிலையுமே சொல்கிறேன், நாமும் பயன்படுத்துகிறோம், நாம் சந்திக்கிற பலரும் சினிமா வசனங்களை பயன்படுத்துறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு அப்படிங்கிற ஒரு டைலாக்கை நம்ம பல இடங்களில் காதில் வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன அப்படின்னா அது வந்து வடிவேலு ஒரு படத்தில் பயன்படுத்திய டைலாக்கு. அப்புறம் என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறது, என் வழி தனி வழிங்கிறது, இந்த மாதிரி சினிமாக்காரர்கள் திரையில் பேசி கைத்தட்டல் வாங்கிய வசனங்கள் அப்படிங்கிறது அன்றாட வாழ்க்கையில் பல பேர் பயன்படுத்துறது தான். அப்படி தான் முதலமைச்சரும் என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு வசனத்தை பயன்படுத்தினார். அவர் பயன்படுத்தினது தப்பு கிடையாது. ஏன்னா நீங்களே ஒரு சினிமா வசனத்தை பயன்படுத்திட்டு விஜயனுடைய பேச்சை வந்து நீங்கள் சினிமா வசனம் அப்படின்னு விமர்சனம் பண்ணும்போது இப்போ உங்களுடைய பேச்சை வந்து அவர் சுட்டி காட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாரு. அதுவும் நான் ரொம்ப ரசித்தது என்னென்னா, நீங்கள் பேசுனது சினிமா வசனம் இல்லாமல் சிலப்பதிகாரத்திலே இருந்தால் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார்ல, அது உண்மையிலேயே நான் ரொம்ப ரசித்தேன். அதுக்கப்புறம் விஜய் பேசுகிற பேச்சு எல்லாமே ஏன் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு சினிமா வசனம் மாதிரி தெரியுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு உளவியல் காரணம் இருக்குது. என்னென்னா, இப்போ விஜய் கலோக்கியலாக தானே இப்போ மேடையிலே பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி சினிமாவில் அவர் பேசின வசனமும் கூட கலோக்கியலாக அவர் பேசுகிறது தான். அப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து மேடையில் பேசும்போதும் அடடா இது ஒரு படத்தில் இவர் பேசின மாதிரியே இருக்கே
அல்லது சினிமாவில் பேசுகிற மாதிரியே விஜய் பேசுகிறாரே அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாருக்குமே தோணும். ஸோ அதனால தான் விஜய் என்ன பேசினாலும் சினிமா வசனம் அப்படிங்கிற அந்த விமர்சனம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ அதே மாதிரி விஜய் அவர்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்ல வந்து இருக்காரா சார்? இப்போ திமுக சொல்லும் போது உங்ககிட்ட இருக்கிறதுக்கு வந்து இந்த கொள்ளையடிச்சிட்டு இருக்க அந்த காசு தான் உங்களுக்கு துணைன்னு வந்து சொல்றாரு. அதே மாதிரி என்கிட்ட வந்து இந்த மக்களோட எல்லையில்லா பாசம் தான் எனக்கு மாசுன்னு வந்து சொல்றாரு. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்ல விஜய் பேசுறாரா சார்? இல்லை, அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எனக்கு தெரியல தனிப்பட்ட முறையில். இன்னும் சொல்ல போனால் என்னை விட விஜயை குறைத்து மதிப்பிட்டவர்கள் வந்து வேற யாருமே இருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கலை யதார்த்தம்லாம் புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த எண்ணத்தையே நான் மாற்றிக்கிட்டேன். ஆனால் பல பேர் வந்து விஜயை வந்து இன்னுமே ஒரு அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுறாங்க. விஜய்க்கு கூடுகிற கூட்டம் ஓட்டா மாறாது, இதெல்லாம் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம், இதெல்லாம் நடிகனை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா நாம் நினைக்கிற அல்லது நாம் பார்க்கிற இந்த எழுச்சியை விட ஒரு பேரெழுச்சி விஜய்க்கு வந்து இருக்குது. அது வந்து தேர்தல் முடிவுகளில் வெளிப்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, விஜய் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது அவருக்குமே வந்து ஒரு எண்ணம் வரும்ல. இப்போ ஒரு ஊருக்கு போகிறாரு, இப்போ இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது அங்கே 1,00,000 பேர் திரண்டதை பார்க்கும்போது அப்போ விஜய்க்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகமாகத்தானே செய்யும். அப்படி தான் விஜய்க்கும் வந்து அந்த எண்ணம் வந்து வர 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 அதிகமாகிட்டே போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் திமுகவை விமர்சனம் பண்ணுறதை எடுத்துக்கிட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப டேரிங்காக வைக்கிறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, விஜய் அப்படி சொல்கிறது பொய்யான குற்றச்சாட்டு அல்லது ஒரு அவதூறான குற்றச்சாட்டாக இருக்கும் பட்சம் திமுக அரசு வந்து விஜய் மீது வந்து வழக்கு தொடுக்கலாமே. நாங்கள் வந்து ஒரு தூய்மையான அரசை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள்லாம் ஒரு பைசா கூட ஊழல் செய்யலை, நாங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் வாங்குகிற சம்பளத்தில் தான் நாங்கள் ரோல்ஸ் ராய் கார்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களே வந்து கோர்ட்டில் வழக்கு தொடுத்து விஜய் வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தலாமே. ஏன் செய்யலை? அதுக்கடுத்து விஜய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேத்தா வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கலை. அவர் எப்போ வந்து அந்த முதல் அரசியல் மாநாடு நடத்த ஆரம்பித்தாரோ அன்னையிலிருந்து போகிற இடமெல்லாமே இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ திமுக வந்து எதிர்வினை ஆற்றாததை வைத்து அப்போ விஜய் பேசுகிறதுல வந்து உண்மை இருக்குது அல்லது இந்த அவருடைய பேச்சுக்கு வந்து அவர்கிட்ட ஒரு தகுந்த ஆதாரம் இருக்குது அப்படின்னு தானே நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் திமுகவை தீய சக்தின்னு வந்து சொல்லிட்டாரு. இப்போ திமுக தரப்புல இருந்து விஜய் அவர்கள் வந்து இந்த கொலைகார சக்தின்னு வந்து சொல்றாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இதை வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். அதாவது விஜய் வந்து திமுகவை தீய சக்தின்னு சொல்றது உண்மையா பொய்யா, ஏன் இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாரு அப்படின்னு மக்கள் யோசிச்சா விஜய் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் இவர்கள் பதிலடி கொடுப்பதாக நினைத்து கொண்டு விஜயை வந்து ஒரு கொலைகார சக்தி அப்படிங்கிறாரு. அப்படி விஜய் எத்தனை கொலையை பண்ணிட்டாரு அப்படின்னு மக்கள் யோசிக்கும் போது இவர்கள் சொல்வது உண்மையா பொய்யாங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இந்த பரஸ்பர 2 குற்றச்சாட்டுகளும் மக்கள் மன்றத்தில் வைக்கும் போது மக்கள் தான் ரெண்டையுமே சீர்தூக்கி பார்த்து யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து தேர்தலில் முடிவு செய்வார்கள். ஸோ அந்த தேர்தல் முடிவு வரும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம் யார் சொன்ன உண்மையை மக்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் வந்து முதல் முறையா விஜய் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ நேற்று தினம் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, சார் இப்போ விஜய் அவர்கள் வந்து திமுக வந்து தீய சக்தின்னு வந்து சொல்லியிருக்காரு. கேட்கும் போது அவர்கிட்ட உங்களால் இந்த மாதிரி கேட்க முடியுமா, அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் அவர் பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்து பண்றாரு சார். இது வந்து ஒரு சரியான பதிலா வந்து எனக்கு தெரியல. என்னன்னா, உங்களை ஒருத்தர் தீய சக்திங்கிறாரு என்ன, இப்போ உங்ககிட்ட கேட்கும் போது ஆமான்னு சொல்லணும், இல்லைனா இல்லைன்னு சொல்லணும், இல்லைனா ஒரு தகுந்த விளக்கத்தை சொல்லணும். அதை விட்டுட்டு எங்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி அவர்கிட்ட போய் கேட்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எப்படி அது சரியான பதிலாக இருக்க முடியும்? இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஊடகங்களை சந்திப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து மீண்டும் வலியுறுத்துறார் உதயநிதி ஸ்டாலின். என்ன கேட்டா, ஒரு கட்சியின் தலைவர் இன்றைய தேதியில் வந்து ஊடகங்களை சந்திக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுங்க. ஏன்னா ஊடகங்கள் வந்து இன்னைக்கு மக்கள் கைக்கு போயிடுச்சு. என்ன, இன்னைக்கு விஜய் வந்து மக்களோட இது கம்யூனிகேட் பண்ணணும்னா அவர் கையில் இருக்கிற ஃபோனை தட்டினா அடுத்த நிமிஷம் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். அப்படி இருக்கும்போது ஒரு இடைத்தரகர்களாக ஊடகங்கள் எதற்கு அப்படிங்கிறது தான். ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னே அப்படின்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஊடகங்கள் வழியாக தான் உங்கள் கருத்தையே மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி காலம் மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் ஊடகங்கள் கரப்டாகியும் பல வருஷமாச்சு. அரசியல் கட்சிகளால் விலைக்கு வாங்கப்பட்ட ஊடகங்கள் நிறைய இருக்குது. அரசியல் கட்சிகளால் விலைக்கு வாங்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவர்களை விஜய் சந்தித்தா என்ன நடக்கும்?
எங்கேயோ ஒருத்தட்ட அல்லது யாரோ ஒரு கட்சிக்கிட்ட காசை வாங்கிட்டு வந்து இவரை ட்ரிகர் பண்ணி இவரை டென்ஷன் ஆக்கி இவரை ஏதாவது ஒரு வகையில் என்னென்னு கேட்டால் மக்கள்கிட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அவர் கொடுக்காம இருக்கார். என்ன காரணம்னா உங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நேற்று அவருடைய பேச்சில் கூட இது குறித்து கூட அப்படி லேசாக அவர் வந்து டச் பண்ணிட்டு போனதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஊடகங்கள் குறித்தும் அவர் தன்னுடைய எண்ணத்தை வந்து அதில் வெளிப்படுத்தினார். அதனால அவர் ஊடகங்களை சந்திக்கலை அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு கட்சி தலைவராக அவர் மீது நாம் வைக்கிற சரியான விமர்சனமும் கூட இல்லை. ஒருவேளை அவர் வெற்றி அடைந்து முதலமைச்சரான பிறகு அவர் ஊடகங்களை சந்திக்கலை அப்படின்னா அது வந்து ஒரு வேலிட் பாயிண்ட். ஒரு முதல்வராக நீங்கள் நிச்சயமாக வந்து மக்களுடைய குரலை வந்து நீங்கள் கேட்கணும். மக்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு நம்ம அவர்கிட்ட கேட்கலாம், அதுக்கு உரிமை இருக்குது. இது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இவ்வளவு ஆக்ரோஷமாக திமுகவை எதிர்த்த பிறகும் கூட உதயநிதி ஸ்டாலினோ இல்லை முதலமைச்சர் ஸ்டாலினோ பார்த்தீங்கன்னா எந்த எதிர்வினையும் ஆற்றாததே நமக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது.